கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, சுவிசேஷத்தின் சம்பவங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். ஆமேன். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது கலைகளை பற்றிய ஓமை. இயேசு சொன்ன ஓமைகளில் கலைகளை பற்றிய ஓமை, இதை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவர் மேலும் ஒரு கிருபையும் இரக்கமும் தங்கியிருக்கட்டும். வசனத்தை கேட்குற யாவர் மேலும் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே, நீர் எங்களோட வாழ்க்கையில் கர்த்தாவே தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறீர். நம்முடைய விதை கர்த்தாவே எங்களோட வாழ்க்கையில் நூறுமேனியாய் பலன் கொடுக்கட்டும். அதுக்கு விரோதமான சாத்தானுடைய கிரியைகள், அவனுடைய செய்கைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். கர்த்தாவே, உம்முடைய வல்லகரங்களை ஒப்பு கொடுக்குறோம். பார்க்கிற யாவர் மேலும் கிருபை தங்கி இருக்கட்டும். இந்த வசனங்களை கேட்குற யாவர் மேலும் தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை குறித்து அவர் சொல்லி வருகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலாம் அதிகமான ஓமைகளை குறித்துள்ள தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே 2 செய்தி பார்த்துருக்குறோம். விதைக்கிறவனை பற்றிய ஓமை. 3 விதமான நிலம்: வழியருகே விழுந்த நிலம், கற்பாரியான நிலம், முள்ளுகளுள்ள நிலம். அதுக்கு அடுத்தபடியாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் 30, 60, 100 பலன் கொடுத்தான். அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரையில். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோகராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்திலே நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். பரலோகராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமென். நல்ல விதை, அது தேவனுடைய வசனம் மட்டும்தான் நல்ல விதை. தேவனுடைய வசனம் ஒரு விதைக்கு ஒப்பா இருக்கிறது, ஒரு வித்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு விவசாயம் பண்ணுறவங்க விதை விதைக்கும்போது அந்த விதை 100 மேனியாய் பலன்களை கொடுக்குறது. ஒரு தேங்காய், அது நம்ம பயிரிடும்போது, தேங்காயை நிலத்துக்குள்ளே பயிரிட்டும் போது அது ஒரு செடியாக வளருது, அதுக்கப்புறம் மரமாகுது, அதற்கப்புறம் அதுக்குள்ளே 100 கணக்கான தேங்காய்கள் அதிலேருந்து நமக்கு உருவாகுது. அதே போல் தான் அது ஒரு வித்து, அதுக்குள்ளே ஜீவன் இருக்குது. அப்போது தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிற தேவனுடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கங்களை என்ன செய்யுதுன்னா உண்டாக்குது. ஒரு விதை, ஒரு ஆப்பிள் விதைக்குள்ள அநேக ஆப்பிள்கள், 100 கணக்கான ஆப்பிள்கள் மறைந்திருக்கிறது. அதே போல தான் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்குரிய செய்திகள், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நம்ம கேள்விப்படும்போது அது ஒரு விதைக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். நல்ல விதை. இங்கே இயேசு பரலோக ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்னா, நல்ல விதை, நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்போது இந்த நல்ல விதை எது? இயேசு சொல்கிறார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்போ தேவன் ஒருவர் தான் நல்லவர், தேவன் நல்லவர். அதனால தான் தாவீது இதை அனுபவித்ததுனால தான் அவர் சொல்கிறாரு,
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அதான் நல்ல விதை. 136 சங்கீதத்தில் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னு சொன்னால் அதான் நல்ல விதை. அப்போது பரலோக ராஜ்யம் ஒரு விதையாக, தேவனுடைய வார்த்தையாக நமக்குள்ளே வருகிறது. அப்போது நமக்குள்ளே வருகிற பரலோக ராஜ்யத்தை, அந்த அனுபவங்களை அழிக்கணும், கெடுக்கணும், இதுதான் எதிராளியினுடைய விருப்பம். அதனால தான் அந்த ஊமையில் இயேசு அதுக்குள்ள விளக்கமே அவரே சொல்கிறார் பாருங்க, 28 வசனத்தில். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான். கலைகளை யார் விதைத்துன்னு சொல்லி அவங்க வேலைக்காரர் கேட்கும்போது அங்கே இது என்ன பதில் வருதுன்னா, சத்துரு அதை செய்தான். சத்துரு யார்? இந்த பூமியில் சத்துரு யார்? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், அவன் தான் சத்துரு. மனுஷர்கள் நமக்கு பிடிக்காதவங்க இருக்கலாம், ஆனால் அவங்க சத்துருன்னு சொல்லி சொல்லப்படலை. ஆனால் உண்மையாகவே ஒரு சத்துரு உண்டு. அந்த சத்துரு யார்? எதிராளி யார்? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். அப்போ அவன் நமக்குள்ளே விதைக்கக்கூடாது. இதுதான் இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம். சாத்தானுடைய வித்து நமக்குள்ளே வேறுண்டி பலன் கொடுக்குற அளவுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த காயினுடைய விஷயத்தில் பற்றி நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறாரு, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம்னு சொல்கிறார். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, அப்போ சாத்தானுடைய வித்து காயினுக்குள்ளே வந்தது. காயின் அந்த வித்தை அவன் என்ன பண்ணான்? டெவலப் பண்ணிக்கிட்டான். அந்த பகையை அவன் வளர்த்து கொண்டான். திடீர்னு அவன் அப்படி செய்யலை. அந்த பகை உணர்வை அப்படியே அவன் டெவலப் பண்ணி வளர்த்து, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குற மாதிரி அவன் பகையும் கசப்பையும் வெறுப்பையும் ஆபேல் மேலே அது அப்படியே வளர்த்துட்டு இருந்தான். குறிப்பிட்ட நாளில் அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கனி கொடுக்கன்னு என்ன அர்த்தம்? காயின் என்ன செய்தான்? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்தான். கொலை செய்த காயினை போல் யாரும் இருக்க வேண்டாம். அப்போ பொல்லாங்கனால் உண்டாயிருந்துன்னு சொல்கிறாரு. அப்போ அவனுக்குள்ளே வித்து போட்டது யார்? விதையை போட்டது யார்? அதைத்தான் இயேசு சொல்கிறாரு, அதான் சத்துரு அதை செய்தான், சாத்தான் அதை செய்தான். அப்போது நமக்குள்ளே சாத்தான் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த ஓமையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். நமக்குள்ளே யார் விதை விதைக்கணும்? நமக்குள்ளே பரலோக ராஜ்யத்தின் விதைகள் மட்டும்தான் என்ன செய்யப்படணும்? விதைக்கப்படணும். பரலோக ராஜ்யத்தின் விதைகள் தான் நமக்குள்ளே விதைக்கப்படணும். அதை நம்ம என்ன செய்யணும்? அந்த விதை நமக்குள்ளே வந்த உடனே அதை நம்ம என்ன செய்யணும்னா வளர்க்கணும். இல்லாவிட்டால் எப்படி ஒரு செடியை வச்ச பிறகு தண்ணீரை ஊற்றி அதுக்கு சுத்தமாக்கி அதுக்கு உரங்களை போட்டு அந்த செடியை வளர்த்து எடுக்கிறாங்களோ, அதே போல் பரலோக ராஜ்யத்தின் செய்திகளை கேட்டு அதை டெவலப் பண்ணணும். இல்லாவிட்டால் அதை வளர்த்து எடுக்கணும். பரலோக ராஜ்யத்துக்குரிய செய்திகள் உண்மையிலே ஆத்மாவுக்கு பாரமான ஒரு விஷயம் கிடையாது. என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். அப்படி தான் இயேசு சொன்னார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. அப்போ இயேசுவினிடத்தில் வந்த எல்லாருக்கும் இளைப்பாறுதல்லாம் கிடைச்சது, ஆத்மாவில் சமாதானம் கிடைச்சது. அவங்க நிறைவோடு கடந்து போனாங்க, அவங்க விடுதலையோடு கடந்து போனாங்க. அவங்க தங்களுடைய தகுதியின் அடிப்படையில் வரல. இயேசுவுக்குள்ள ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் நம்மளை ஜீவனாக மாற்றிடும். இயேசுவுக்குள்ள வல்லமை இருக்குது, அந்த வல்லமை நம்மளை சுகமாக்கிறோம், நம்மளை பிரச்சனைகளை மாற்றிடும், நம்மளை ஆசீர்வாதம் உள்ளவங்களாக மாற்றிடும், நம்மளை மகிழ்ச்சி உள்ளவங்களாக மாற்றிடும், நம்மளை ஜீவன் உள்ளவங்களாக மாற்றிடும். இப்படியெல்லாம் அவங்க நம்பி இயேசுவின் இடத்துல வந்தாங்க. விசுவாசத்தோடு இயேசுவின் இடத்துல வந்த எல்லாருக்கும் அவர் என்ன செய்தார்னா விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போது இந்த யூதாஸ் காரியத்தினுடைய காரியத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. யார் புகுந்ததான்? சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். அந்த கர்த்தருடைய திருவிருந்து பந்தியில், முதல் திருவிருந்து பந்தி, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முந்தி ராபோஜன பந்தியில் பந்து இருக்கும்போது இயேசுன்னு சொல்கிறாரு யூதாஸ்கிட்ட பார்த்து, நீ செய்ய வேண்டியதை செய். அப்போ மற்றவங்களாம் நினச்சாங்கன்னா இவர் ஏதோ கடைக்கு ஜாமாவுக்கு போகிறாரு, அதனால் ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்கிறாருன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த அப்பத்தை வாங்கின உடனே வேதத்தில் என்ன படிக்கிறோம்?
சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இப்போ விதையை போட்டது யார்? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் புகுந்த பிறகு என்ன நடந்துச்சு? இயேசுவையே வித்து போடுறதுக்கு அவனுக்கு தைரியம் வந்துடுச்சு. இயேசுவே ரேட்டு பேசுகிறான். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு விலை பேசுகிறான். நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? நான் அவரை காட்டி கொடுக்குறேன். யாருக்கு விலை பேசுறது இல்லையா? வேதம் அருமையாக சொல்லுது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையவைகள். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவனுக்கு இவர் ரேட்டு பேசுகிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க 30 வெள்ளி காசு தரேன். சரி ஓகேன்னு சொல்லி அவர் ரேட்டு பேசி முடிக்கிறார். காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போது சாத்தானுடைய வித்து ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் என்ன நடக்குது? ஒரு தைரியம் வந்துடும். என்ன தைரியம்? என்ன வேணாலும் செய்வதற்கு அவங்களுக்கு தைரியம் வந்துடும். துணிகரமாக பாவம் செய்வதற்கு தைரியம் வந்துடும். அதே போல தான் அப்போஸ்தலர் நடபடி 5ஆம் அதிகாரத்தில் அனனியால் சப்ரால் அவங்க நிலத்தை விற்று அதில் ஒரு பங்கை மறைச்சி வச்சுட்டு மீதியை கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்போது கொடுத்த உடனே பேதுரு அவர் கேட்குறாரு, இவ்வளோதானா அப்படின்னு. ஆமாம், 2 பேரும் சேர்ந்து ஒருமுனைப்பட்டு ஆமாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க. அந்த இடத்துல பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க, நீங்கள் பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்புனது என்ன? இப்போ கலையை போட்டது யார்? சாத்தான். சாத்தான் கலையை போட்டால் என்ன நடக்குது? சாத்தான் கலையை போட்ட உடனே சாத்தான் அந்த விதை கலைக்குள்ளே அந்த வித்தை சாத்தான் உள்ளே போட்ட உடனே அனனியாலும் சப்ராலும் தைரியமாக பொய் சொல்கிறாங்க. ஒரு மனமாக 2 பேரும் சேர்ந்து. புரியுதா? அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய வித்து நமக்குள்ளே வருவதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால தான் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதுகிறார். அப்போது பரலோகராஜ்யம் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. நல்ல விதை. நல்ல விதைன்னா இது அந்த விதையே இயேசு தான். ஆதியாகமம் 3:14-15 படிக்கிறோம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்கிறார். சர்ப்பத்தை பார்த்து, சாத்தானை பார்த்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அந்த சர்ப்பத்தை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை உன் வித்து. அப்போ உன் வித்துனா சாத்தானை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னது? உன் வித்து. இந்த உன் வித்துன்றது அதான் அந்த கோதுமைகளுக்குள்ளே கலையை விதைக்கிற அந்த வித்து. அந்த வித்து காயினுக்குள்ளே வந்துச்சு. காயின் என்ன செய்தான்? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அப்போ பொல்லாங்கனுடைய வித்து காயினுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் இந்த காயின் என்ன செஞ்சான்? இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், சகோதரன் தான். வேறு யாரும் இருந்தாங்க இந்த இடத்துல? ஒரே ஒரு பேச்சு துணை கூட வேறு யாரும் கிடையாது. ஆபேலும் காயின் மட்டும்தான். அதில் பாருங்கள், அந்த ஒரு மனுஷனையும் அவனுக்கு வாழ பிடிக்கலை, வாழக்கூடாது இல்லையா? தன் சகோதரனை கொலை செய்தான்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தில் எழுதுகிறார். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த. அப்போது அதான் சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, உன் வித்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் வித்து யார்? அவள்ன்றது யார்? மரியாள் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவள் வித்து. அப்போ இயேசு கிறிஸ்து தான் இங்கே வித்து, இயேசு கிறிஸ்து தான் இங்கே விதை. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் சொல்லிட்டு அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போது பரலோகராஜ்யத்தினுடைய விதை நமக்குள்ளே வரும்போது சாத்தானுடைய வித்து நசுக்கப்படுகிறது. மனுஷனுக்குள்ளே ஏற்கனவே சாத்தானுடைய வித்து இருக்குது. அவிசுவாசம் ஒரு சாத்தானுடைய வித்து. அவிசுவாசம் எல்லாருக்குள்ளும் இருக்குது. சீசரிலே ஒரு முறை இயேசுவிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த அவிசுவாசம் யாருக்குள்ளே இருக்குது? எங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்குது, அது எங்களை விட்டு நீங்கணும். அந்த அவிசுவாசம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறார். தாவீது 51ஆம் சங்கீதத்தில் விண்ணப்பம் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். எனக்கு என் இருதயம் சரியில்லை, என் கிரியை சரியில்லை,
ஏன்னு சொன்னால் அதுக்கு முந்தி தான் அதே 51 அதிகாரத்தில் தான் அந்த பத்சேபாளோட விஷயத்தில் அவர் தவறி போன அதுக்கு அந்த சம்பவத்தை குறித்து தான் ஒரு சங்கீதம் அங்கே வருது. அதில் தான் அவர் கேட்குறாரு, என்ன விரும்புகிறாரு, எனக்கு சுத்த இருதயம் வேணும். அப்போ சுத்த இருதயம் வேணும்னா என்ன அர்த்தம், எனக்கு சுத்த இருதயம் இல்லை. அப்போ யாருடைய வித்து இருக்குன்னு அவர் உணர்றாரு, சாத்தானுடைய வித்து இருக்குது, ஆனால் இப்போ எனக்கு பரலோக ராஜ்யத்தின் வித்து வேணும், நீர் எனக்கு வேணும், எனக்கு நிலவரமான ஆவி வேணும். அடிக்கடி நான் அப்படி தவறி போயிடுறேன், ஆனால் நான் நிலநிற்கணும், எனக்கு நிலவரமான ஆவி வேணும் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுறாரு. சங்கீதம் 55 நீங்கள் அதை படித்து பாருங்கள். அப்போ சாத்தானுடைய வித்து அவங்க என்ன செய்யலைன்னு சொன்னால், அந்த சாத்தானுடைய வித்தை தண்ணி ஊற்றி வளர்க்கலை. அது புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இது தேவையில்லாத ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்குது, இந்த வித்தை என்ன செய்யணும், இதை நம்ம விடக்கூடாது, எப்படியும் நம்ம அதை நம்ம விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. அப்படி விரும்பின எத்தனையோ பேர் உண்டு வேதத்தில் நம்ம பார்க்கும்போது. ஆண்டவரே எங்களை அவிசுவாசங்களை நீக்கும்படி செய்யும். ஏன்னு சொன்னால் விசுவாசம் தேவனால் வருது, தேவனுடைய வசனத்து விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும்னு சொல்லி ரோமர் 10:17 படிக்கிறோம். அப்போ விசுவாசம் தேவனிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடியது, அவிசுவாசம் தேவனிடத்தில் வரக்கூடியது இல்லை. அப்போ பரலோக ராஜ்யம் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்குது. அப்போ இந்த நல்ல விதைன்றது தேவனுடைய வசனம், வெறும் தேவனுடைய வசனம் மட்டும் சொல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த வசனம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம கொண்டு போகக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை வழிநடத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வசனங்களை நம்ம கேட்கும்போது தான் ஆத்துமாவில் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் அப்படின்னு தான் இயேசு சொல்கிறார். உவமையில் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னதுன்னா, பரலோக ராஜ்யம் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம். இப்போ இந்த பரலோக ராஜ்யம் அப்படின்னாலே, பரலோகம் அப்படின்னா அல்லேலூயா, அங்கே தேவன் மட்டும்தான், தேவனுக்கு எதிரான காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. பரலோகத்தில் நோய் கிடையாது, பேய் கிடையாது, கெடுக்கிற மனுஷர்கள் கிடையாது, கெட்ட காரியங்கள் கிடையாது, வெளிச்சம், சமாதானம், அன்பு, தேவனுடைய பிரசன்னம், அவரை முகமுகமாய் பார்க்கிற அனுபவம், இது மட்டும்தான் பரலோக ராஜ்யம். இந்த பூமியில் அதை ஒரே ஒரு முறை இயேசு அதை கொஞ்சம் காட்டி கொடுத்தார். அதான் மறுரூப மலை. மத்தேயு 17 அதிகாரத்தில் மறுரூப மலைன்னு ஒரு அனுபவம். அங்கே இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அங்கே மோசேயும் எலியாவும் அங்கே வந்து காணப்பட்டார். இது பூமியில் நடந்த ஒரு சம்பவம், பரலோகத்தில் உள்ள சம்பவம் இல்லை, பூமியில் உள்ள சம்பவம். அப்போ இந்த பூமியில் அவன் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், அப்போ உடனே பேதுரு அப்படியே பிரமிச்சு போயிட்டார். உடனே அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே நம்ம இங்கே இருந்துருவோம், உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு பேசாமல் இங்கேயே இருந்துருவோம். ஏன்னு சொன்னால் இதுவரையிலும் பார்க்காத ஒரு அனுபவத்தை அவர் பரலோகத்து போய் பார்க்கல, இந்த பூமியில் இருக்கும்போதே பரலோகத்தை ருசிக்கிறார். அப்போ அந்த அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்கள், நாம் இங்கே இருக்கிறது நல்லது, இது போதும், இதுக்கு மிஞ்சினது என்ன இருக்குது. அல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த அதே அனுபவத்தை தான் தேவன் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். பரலோக ராஜ்யம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருகிறது. ஆமென். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அந்த பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அவங்க ஒரு மலையில் வெளிப்பிரகாரமாக பார்த்தாங்க, அதே பரலோக ராஜ்யம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நமக்கு நடக்கணுன்றதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தின் முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள், மனசை என்கிட்ட திருப்புங்க. நீங்கள் ஒரு மெய்யான சந்தோஷத்தை அடையணுமா, மனசை என்கிட்ட திருப்புங்க. நீங்கள் ஒரு மெய்யான விடுதலை அடையணுமா, உங்கள் மனசை என் மேலே வைங்க. நீங்கள் அங்கே போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. உங்கள் மனசை தான் கேட்குறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு சின்ன பரலோக ராஜ்யம் ஒரு கடல் அளவு உள்ளதுன்னு சொன்னால், அதில் கொஞ்சம் ஒரு 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 குடம் தண்ணி போல்
ஒரு கடலுக்கும் ஒரு குடம் தண்ணிக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நிமிஷங்கள், அது எவ்வளோ நேரம் நமக்கு தெரியல. ஆனால் பாருங்கள், அந்த காட்சியை கண்ட உடனே பேதுருவுக்கு இது போதுமே, இதுக்கு மேலே என்ன இருக்குது, ஆண்டவரே நம்ம இங்கேயே இருந்துருவோம், உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு பேசாமல் இங்கே இருந்துருவோம். அந்த மறுரூபத்தை அவர், அந்த பரலோக ராஜ்யத்தை அவர் ருசி பார்த்துட்டார். அதனால தான் யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்கள் தொட்டதும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து பேசுகிறோம். அவங்க இந்த பூமியிலே இருக்கிற காலத்திலேயே பரலோகத்தை அனுபவிச்சிட்டாங்க. அதை ஒரு நேரடியாக கண்ணாலேயே அவங்க என்ன செய்யிட்டாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகு அவங்களால என்ன செய்ய முடியல, வேறு எதுவுமே நமக்கு முக்கியம் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறார், ஆண்டவரே நாம் இங்கேயே இருந்துருவோம். அதான் நல்ல விதி. அல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொல்கிறார் 34ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், எப்போதும் கர்த்தர் நல்லவர் தான், 24 மணி நேரமும் கர்த்தர் நல்லவர் தான். ஆனால் இந்த சாத்தான் அவன் விதைக்கிற கலைகள் இருக்கு பாருங்கள், அவன் என்ன சொல்லுவான்னா, கர்த்தர் ஒன்றும் நல்லவர் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் அப்படி தான் அவன் ஒரு பொய்யான பிரசங்கத்தை பண்ணினான். என்ன பொய்யான பிரசங்கம்? தேவன் சொன்னது உண்டோ, நீங்கள் இந்த கனியை புசித்தால் நீங்கள் தேவர்கள் ஆவீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. சாத்தான் வந்து எப்படி பொய் சொல்கிறான் பாருங்க. அப்படியே ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே புரட்டி அவர் மேலே ஒரு சந்தேகத்தை உண்டாக்குற மாதிரி பேசுகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில், நீங்கள் இந்த விருட்சத்தின் கனியை புசித்தால் நீங்களே கடவுளாயிருவீங்க, நீங்கள் கடவுளாயிருவீங்கன்னு சொல்லி அவருக்கு பொறாமை. அதனால தான் அவர் உங்களை இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தேவனை குறிச்சுள்ள தப்பான கருத்தை, அபிப்பிராயத்தை ஏவாள்கிட்ட சொல்கிறான். அப்போ தான் ஏவாளுக்கு, ஆண்டவர் நம்ம பொறாமையினால தான் நம்மளை இந்த பழத்தை சாப்பிட விடாமல் தடை பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு அந்த வித்து அவளுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. களைகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. சாத்தானுடைய வித்து ஏவாளுக்குள்ளே துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. அது அப்புறம் என்ன செய்யணும், அப்படியே டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் அவளுக்கு தைரியம் வந்துருச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு பழத்தை பறித்தால் தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். புருஷன் ஒருவேளை சொல்லியிருப்பார், அப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஆதாம் சொல்லியிருப்பார். இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம், இல்லை நம்ம மேலே பொறாமையினால தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு இல்லையா? இது எப்படி நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், ஆண்டவர் மறுபடியும் விசாரிக்கிறார் பாருங்கள். அந்த விசாரிக்கும்போது ஆதாம் என்ன சொல்கிறான், தேவரீர் தந்த ஸ்திரீனால தான் நான் கெட்டு போனேன். அந்த மாட்டை கேட்டு அது என்ன சொல்லுது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. நாங்கள் தப்பு பண்ணுன்னு 2 பேருமே சொல்லலை. தேவரீர் தந்த அதாவது நான் கெட்டு போகிறதுக்கு காரணமே நீர் தான், நீர் தந்த ஸ்திரீனால் தான் நான் கெட்டு போனேன். அந்த மாட்டை கேட்ட சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஒரு ஆள் கடவுள் மேலே குறை சொல்லுது, இன்னொரு ஆள் சாத்தா மேலே குறை சொல்லுது. இதான் இன்றைக்கி உலக வாழ்க்கை நடைமுறையில் பார்க்குறோம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, கடவுளுக்கு கண்ணு இல்லையா மூக்கு இல்லையா கடவுளனை அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டுவாங்க. இன்னொரு குரூப் என்ன செய்வாங்க, எதுக்கு எடுத்தாலும் பிசாசினை வஞ்சித்தது, சர்ப்பனை வஞ்சித்தது, சாத்தானை பற்றி பேசுவாங்க. ஆனால் தாவீது சொல்கிறாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? 19ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்போ சாத்தானுடைய வித்துக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். பரலோக ராஜ்யம் நல்ல விதை. அல்லேலூயா. ஆண்டவர் வாயிலிருந்து நமக்காக பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நமக்கு நன்மைகளை கொண்டு வரக்கூடிய நல்ல விதை, நமக்கு விடுதலையை கொண்டு வரக்கூடிய நல்ல விதை, நமக்கு ஜீவனை கொண்டு வரக்கூடிய நல்ல விதை, நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல விதை. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வார்த்தை எவ்வளோ பெரிய நல்ல வார்த்தை. அந்த ஒரே ஒரு வார்த்தை இந்த பூமியிலையும் நம்ம நல்லா வாழ்ந்துடலாம், பரலோக ராஜ்யத்துக்கும் போயிடலாம். 2 வாழ்க்கை தானே. இந்த பூமியிலையும் ஆசீர்வாதமாக வாழணும், நிறைவோடு வாழணும், செழிப்பாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், சமாதானமாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், நீதிமான்களாக இந்த பூமியில் நடமாடணும். இது எல்லாவற்றுக்கும் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, அதனால தான் இயேசு சாத்தான்ட்டு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து நமக்கு பேசப்படுகிற வார்த்தை அதான் நல்ல விதை. பரலோக ராஜ்யம்
பரலோக ராஜ்யம், அல்லேலூயா, இயேசு தான் பரலோக ராஜ்யம். இயேசு மறுரூபமான உடனே அவங்க பரலோகத்தை நேரடியாக பார்க்குறாங்க. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இந்த பூமியிலே ஒரு பரலோகத்தை நேரடியாக அவங்க கண்ணால் கண்டாங்க. யோவான் எழுதுகிறார், நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. இதான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உண்மையிலே தாவீது அந்த நல்ல தேவனை ருசி பார்த்ததுனால தான் 136ஆம் சங்கீதத்தில் அப்படி எழுதுறாரு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? கிருபை ஒரு வார கான்ட்ராக்ட், ஒரு மாத கான்ட்ராக்ட்லாம் கிடையாது, என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை நிரந்தரமானது. அல்லேலூயா. அந்த தேவனுடைய கிருபை தான் நல்லது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதான் பரலோக ராஜ்யம் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் நல்ல விதை. அல்லேலூயா. சத்ரு கலைகளை கொண்டு காயினுக்குள்ளே போட்டான். பேதுரு சொல்கிறாரு, சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினதுன்னு. சாத்தான் தான் அனனியாள் சப்ராளுடைய இருதயத்தை நிரப்பினாங்க. அப்படி சாத்தானால் நிரப்பப்படும்படி நாம் ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. பகுத்தறியணும், பரலோக ராஜ்யத்தின் செய்திகளை கேட்கணும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நமக்கு வாழ்வு உண்டு, பிழைப்பு உண்டு. இயேசு அப்படி தான் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பு உண்டு. அல்லேலூயா. இந்த வித்து நம்மளை பிழைக்க வைக்கும். இந்த வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும், சாத்தானுடைய வல்லமையை அழிக்கும், சாத்தானுடைய கிரியைகளை தோல்வியடை செய்யும். அப்படிப்பட்ட அற்புதமான தேவனுடைய வார்த்தை, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த வார்த்தைகளை தொடர்ந்து பார்ப்போம். கேளுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.